வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2020ல என்ன மாதிரிலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் கேட்டேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கறதுல 2024க்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான் வந்து ரிப்பீட் பண்ண போறாங்க. அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டினா இருந்துச்சு, அது 2023ல எப்பலாம் கேட்டாங்கன்னு நம்ம பார்த்தாவே கண்டிப்பா 2024க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, a shopkeeper uses 940 gram weight in place of 1 kg weight. He sell it at 4% profit. What will be the actual profit percentage ன்னு கேட்டிருக்காங்கல்ல. இந்த கொஸ்டின் 14th ஜூலை 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடும். இந்த கொஸ்டின்ல ஆக்சுவலான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்றாங்களே, இது என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் சொல்லுவாங்க. இதே மாதிரி கொஸ்டின் நிறைய பார்ப்போம். ஸோ இது வந்து ஞாபகத்துல வச்சேன். இந்த பேட்டர்ன் ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டவே இதுக்கு வந்து என்னன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஆன்சர் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 1000 கிராம், அதாவது ஒரு கேஜிக்கு பதிலா அவர் என்ன 940 கிராம் மட்டும் தான் யூஸ் பண்றாரு. இப்போ 1 கேஜி நம்ம வந்து என்ன கிராம்ல எழுதுனா என்ன 1000 கிராம் அப்படின்னு எழுதுவோம். ரைட்டா? இந்த இடத்துல நான் 1000 கிராம் அப்படின்னு எழுதணும். இந்த 1000 கிராமுக்கு பதிலா அவர் என்ன 940 கிராம் மட்டும் தான் வந்து யூஸ் பண்றாரு. அப்ப ஏதோ ஒண்ணு வந்து மாத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஜஸ்ட் வந்து லெட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம எடுத்துக்கிறோம். இதுல 1 கிராமோட விலையை வந்து நான் ரூ. 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோமே. 1 கிராமோட விலை ரூ. 1 அப்படின்னா அப்ப 1000 கிராமோட விலை என்ன வரும்? கண்டிப்பா வந்துன்னா ரூ. 1000 அப்படின்னு வரும். ரைட்டா? இந்த இடத்துல என்னன்னா ஜஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கிறது. 1 கிராமோட விலை ரூ. 1னா 1000 கிராமோட விலை வந்து ரூ. 1000 வரும். இங்க என்ன சொல்றாங்க, இந்த 1000 கிராம தான் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து வாங்கியிருக்காரு. இது நான் காஸ்ட் பிரைஸ் வச்சிருக்கேன். அதாவது நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம். இப்ப ஹோல்சேல்ல போய் என்ன பண்றோம்னா ஒரு பொருள் வாங்குறோம். ஒரு கேஜி. அந்த 1 கேஜி 1000 கிராம். அத வந்து எவ்வளவுனா ரூ. 1000 வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து நம்ம கடையில என்ன 4% ப்ராஃபிட் வந்து விக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? 4% ப்ராஃபிட்னா எவ்வளவு வரும்? இந்த ரூ. 1000ல 4% பார்ப்போம். 4% ஆஃப் வந்து என்னன்னா ரூ. 1000 பார்த்தா எவ்வளவு வரும்னா ரூ. 40 வரும். இதை எப்படி பார்க்கலாம்னா நம்ம ரூ. 1000ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, இன்னொரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா அது வந்து 1%. 1% வந்து என்னன்னா ரூ. 10 அப்படின்னா 4% எவ்வளவு இருக்குது? ரூ. 40 இருக்கு போகுது. அதனால இந்த இடத்துல ரூ. 40. அப்ப இந்த இடத்துல என்ன மீனிங்? நான் வந்து ரூ. 1000 கொடுத்து ஹோல்சேல வாங்கின பொருளை நான் எவ்வளவு செல்லிங் பிரைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ரூ. 1040 வித்திருப்பேன். ஏன்னா கூட நான் ரூ. 40 வச்சுதான் வந்து வித்திருக்கேன். இது வந்து காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ். இந்த இடத்துல என்ன? அதுதான் 4% ப்ராஃபிட். இந்த இடத்துல 4% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்களே, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபார்முலா மூலம் ப்ராஃபிட்டோட ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் டிவைட் பை வந்து காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு வந்து 100. ஸோ இந்த இதுல என்ன, இதுல செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? ரூ. 1040 நம்ம வந்து என்ன வித்தோம். அப்ப 1040 வந்து இருக்குதுன்னா காஸ்ட் பிரைஸ் நம்ம எவ்வளவுக்கு வாங்கணும்? ரூ. 1000 வந்து வாங்கணும். கீழே வந்து என்ன காஸ்ட் பிரைஸ் ரூ. 1000 இன்ட்டு வந்து 100 அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல ரூ. 1040ல ரூ. 1000 போச்சு அப்படின்னா ரூ. 40. இந்த 2 ஜீரோ நான் 100 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப 2 ஜீரோ வரும். கீழே வந்து ரூ. 1000 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல 3 ஜீரோ 3 ஜீரோ ஆயிடுச்சுன்னா 4ன்னு வரும். அப்ப 4%. இது எதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன்? இந்த 4% எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். சரி, இப்ப என்ன, இது நார்மல் பர்சன்டேஜ் வந்துன்னா அவருக்கான ப்ராஃபிட்டா வந்திருக்கும். பட் ஆக்சுவல் ப்ராஃபிட் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தா, அவரு 1000 கிராமா வந்து என்னன்னா இந்த ரூ. 1000 வாங்கி அதை வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ் 1040 வித்துருந்தா பிரச்சனை இல்லை. அந்த வாங்கின 1000 கிராம் ஒரு கேஜில அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜஸ்ட் வந்து 940 கிராம மட்டும் தான் வித்திருக்காரு. மிச்சம் 60 கிராம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அவர் சேவ் பண்ணிருப்பாரு. அதாவது 1000 கிராம வந்து என்னன்னா அவரை வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 940 கிராம மட்டும் தான் விக்கிறாரு. மிச்சம் எவ்வளவு இருக்கு கேப்? 60 கிராம் இருக்கு. அந்த 60 கிராம வந்து அவர் பத்திக்கு வேற எங்கேயோ வித்துட்டாரு. அதுவும் அவருக்கு என்னன்னா அவர் கண்டிப்பா ப்ராஃபிட் தான் கொடுக்க போகுது. ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 60 கிராம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 60 கிராம் வந்து என்னன்னா அவர் தனியா வித்ததுனால அது எவ்வளவு சேவ் ஆகும்? 60 கிராம், அதாவது 1 கிராமோட விலை வந்து என்னன்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் ரூ. 1. அப்ப 60 கிராம் எவ்வளவு வரும்? கண்டிப்பா அவருக்கு வந்து ரூ. 60 வந்து கொடுக்கும். ரைட்டா? அப்ப இந்த இடத்துல ரூ. 60. ஆல்ரெடி அவருக்கு வந்து என்னன்னா ரூ. 40 வந்து என்னன்னா இனிஷியலாவே ஸ்டார்டிங்ல அவர் நார்மலா விற்கும் போதே வந்து ரூ. 40 வருது. அதோட சேர்த்து இங்க ஒரு ரூ. 60. அப்ப என்ன வரும்? ரூ. 60 பிளஸ் ரூ. 40 அவருக்கு எவ்வளவு வருது அப்படின்னா ரூ. 100 வந்து என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து சேவ் ஆகுதுல. இதுதான் வந்து என்ன அப்படின்னா அவருக்கான நியூ ப்ராஃபிட்டான வேல்யூவா இருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான்? ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். இப்ப ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கேட்டா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து காஸ்ட் பிரைஸ் தெரியணும். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா இங்க ரூ. 940 வரும். ஏன் 940? ஜஸ்ட் 940 கிராம் மட்டும் தான் இவர் விற்கிறாரு. மிச்சம் 60 கிராம வந்து அவர் ஒதுக்குறாரு. அதனால ரூ. 940 வரும். அடுத்து செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எது சேஞ்ச் ஆகுது? அதே ரூ. 1040 தான் இருக்கும். ஏன்னா அவரு நார்மலா இது எல்லார்கிட்டயும் சொல்லி இது 1000 கிராம் சொல்லி வந்து அது ரூ. 1000 சொல்லி, ஆனா ஒரிஜினல் ரூ. 1000 கிடையாது. அது வந்து ரூ. 940 தான். ஆனா இங்க வித்தது வந்து என்ன, அதே 4% ப்ராஃபிட்ல தான் வித்திருக்க போறாரு. ரைட்டா? அதனால இது வந்து ரூ. 1040 சேஞ்ச் ஆகுது செல்லிங் பிரைஸ். பட் காஸ்ட் பிரைஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்மளோட ப்ராஃபிட்டோட வந்து பெர்சன்டேஜ் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். உங்களோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஃபார்முலா இங்க இருக்கு. அது அப்படியே நம்ம டைரக்ட்டா வந்து அப்ளை பண்ணா என்ன வரும்? செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் வந்துனா ரூ. 1040 இருக்கு. காஸ்ட் பிரைஸ் வந்துனா ரூ. 940 இருக்கு.
கீழே என்ன அப்படின்னா 940 இதுதான் வந்து என்ன நம்மளோட காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போகும். இப்ப 1040 940 போச்சு அப்படின்னா எவ்வளவு வரும்? 100 வரும். ஸோ அந்த 100 தான் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி அந்த ஃபார்மட்ல கொண்டு வரதுக்காக நான் இதை சொல்றேன் ரைட்டா. இப்ப 1040 940 100 கீழே வந்து என்ன இந்த 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கும், கீழே வந்து 94 இருக்கும், 940 இருக்கும். இந்த ஜீரோ கண்டியும் இப்ப என்ன இருக்கு நம்மளுக்கு 1000 டிவைடட் பை வந்து 94 இருக்கும். இது எப்படி அடிக்கலாம்? இப்ப 10 அதாவது 94 அடிச்சோம்னா 10 இன்ட்டு 90 940 இருக்கும். அப்ப 10 பாயிண்ட்னு வரும். 940 போச்சுன்னா மிச்சம் 60 இருக்கும். அந்த 60 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஜீரோ ஆட் பண்ணா 600. 600 என்ன 94 இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 564 வரும். அப்ப என்ன 6 10.6 அப்படின்னு வரணும். ஆன்சர் அதனால என்னன்னா சி தான் வரும். ஏன்னா 10.64% தான் இதுக்கான வந்து ப்ராஃபிட் ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா அவரு 1000 கிராமா எடுத்ததை அவர் எவ்வளவுனா 1000 கிராம் விற்கவே இல்லை. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 940 கிராம் தான் வித்திருக்காரு. அப்ப இது நியூ காஸ்ட் பிரைஸா மாறிடும். செல்லிங் பிரைஸ் வந்து சேமா தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து ஞாபகத்துல வச்சுங்க, இந்த ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுங்க. இதை வச்சு நிறைய கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். A shopkeeper gain 20% in place of 16% loss if the selling price of article is increased by 324. The cost price of the article அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினை 2 வேல சால்வ் பண்ணலாம். நம்ம ரெண்டுமே சொல்லிடுறோம். அதாவது மெத்தட் ஒன்னு என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஷாப் கீப்பர் வந்து 20% வந்து கெயின் ஆவாராம். எப்ப அப்படின்னு பார்த்தா அவரோட செல்லிங் பிரைஸ்ல இருந்து எதை ஆட் பண்ணா 324 ஆட் பண்ணா. ஆனா அவர் நார்மலா என்ன ஆகுனா 16% லாஸ் தான் இருக்கு. அப்ப என்னன்னா நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணிக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம ஒரு 100% அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 100% அப்படின்னு வச்சுட்டு இனிஷியலா அவருக்கு வந்து ஒரு செல்லிங் பிரைஸ் வந்துருக்கும். ஏன் இனிஷியல் செல்லிங் பிரைஸ் இந்த இடத்துல வருது அப்படின்னா பாருங்க 16% லாஸ் வந்து அவருக்கு இனிஷியலா வந்து என்னன்னா அவரோட செல்லிங் பிரைஸ் இருந்திருக்கும். இப்ப 100%ல 16% போச்சுன்னா எவ்வளவு வரும்? 84% வரும். அப்ப இதுல என்ன 100% இருந்தது 16% லாஸ்னால அவருக்கு வந்து 84% அவர் வந்து செல் பண்ணிருப்பாரு. இது வந்து இனிஷியல் செல்லிங் பிரைஸ். இப்ப நியூவான செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் நியூ செல்லிங் பிரைஸ் வரும்னா அவர் இந்த 324 கூட்டினாரு அப்படின்னா அவருக்கு என்ன வரும்னா கெயின் ஆகுதுன்னு சொல்றாரு. எவ்வளவு கெயின் ஆனா 20% வந்து கெயின் ஆகும் சொல்றாரு. அப்ப 20% கெயின் எதுல பார்க்கணும்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து பார்க்கணும் ரைட்டா. அப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 20% பார்த்தா 120% வரும். அப்ப என்ன மீன் ஆகுது அப்படின்னா நார்மலா இனிஷியலா செல் பண்ணும்போது 84% செல் பண்ணிருக்காங்க. பட் இப்ப வந்து 120% செல் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டுக்குள்ள கேப் பாருங்க 36% இருக்குல்ல. இந்த 36% இன்க்ரீஸ் ஆகிற காரணம் யாருன்னா இந்த 324 ரூபா. அப்ப என்ன சொல்லலாம், இந்த 36% தான் வந்து இந்த 324 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்மளோட 100% கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 1% கண்டுபிடிக்கும். 1% எப்படி கண்டுபிடிக்கும்? இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வச்சு கிராஸ் மல்டி கூட பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா கொஸ்டின் மார்க் இருக்கட்டும். இந்த இடத்துல கிராஸ் மல்டி பண்ணா 324 இன்ட்டு 1 கீழே வந்து என்ன 36 வரும். 36 9ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா 324 வரும். அப்ப என்ன மீன் பண்றேன் 1% வந்து இந்த இடத்துல வந்து 9 அப்படின்னு பார்த்தா 100% எவ்வளவு வரும்? 900 வரும். ஸோ அவ்வளவுதான் 900 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா இ தான் வரும். இது வந்து என்ன மெத்தட் 1. ஸோ இது இல்லாம வேற எப்படி நான் சால்வ் பண்றது அப்படின்னு திங்க் பண்ணினா மெத்தட் 2 வந்து ஃபாலோ பண்ணலாம். மெத்தட் 2 என்ன அப்படின்னா ஆப்ஷனை வச்சு வந்து ஃபாலோ பண்றது. அதாவது நம்ம ஆப்ஷனை பார்த்து அதை வச்சு வந்து என்னன்னா கொஸ்டினை வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்கணும். இது என்ன எப்போதும் ஒரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வைஸ் வந்து போறீங்க அப்படின்னாவே என்ன முடிவு பண்ணலாம், முழு வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் ஆடுங்க. முழு வேல்யூ மீன்ஸ் என்ன அப்படின்றனா 500 முழு வேல்யூ மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா 500 இருக்கு, 600 இருக்கு, 700 இருக்கு, இந்த மாதிரி வேல்யூவா இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணிருங்கன்னா ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. இது 900 அப்படின்னு இருக்குல்ல, என்ன பண்ணுவோம்னா 900 எடுத்துலாம். 900 காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு எடுத்து நம்ம பண்ணலாம். 900 காஸ்ட் பிரைஸ்னா என்ன? அவரோட செல்லிங் பிரைஸ் இனிஷியலான செல்லிங் பிரைஸ் வந்து 16% லாஸ்ட்ல போகணும். இப்ப என்னன்னா 16% ஆஃப் வந்து 900 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. அதாவது நம்மளுக்கு 10% எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு இதுல ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சு அது 10%, அப்ப 19 வரும். இந்த 5% எப்படி வரும்? அதாவது இந்த 10%ல பாதி தான் வந்து என்ன அப்படின்னா 10% வந்து 90னா அதுல பாதி ஒரு 45 வரும். இப்போ வந்து 1% கண்டுபிடிக்கும். 1% எவ்வளவுனா 2 ஸ்தான தள்ளி புள்ளி வைப்போம், அப்போ 9 வரும். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம் 144 வரும். அப்ப என்ன மீன் 16% வந்து 144. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து 16/100 இன்ட்டு வந்து 900 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ரைட்டா. இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கனால நான் சொல்றேன், இந்த மைண்ட்ல நான் போட்டுக்கலாம் அதுக்காக. இப்போ 16% அதாவது 900ல 144 கழிப்போம். இதை கழிச்சா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 756 வரும். அப்ப என்னன்னா இதுதான் இனிஷியலான வந்து என்ன அவரோட செல்லிங் பிரைஸ். பட் இந்த இனிஷியல் செல்லிங் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு ஆட் பண்றாரு? 324 ரூபா ஆட் பண்ணா அவருக்கு எவ்வளவு வரும்? 757 324 ஆட் பண்ண 1080 ரூபா அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன மீன் பண்றேன்னா இந்த 900ல இருந்து இவருக்கு 1080 வந்திருக்கு. இது 20% பாருங்க. ஏன்னா நம்ம கொஸ்டினே கெயின் வந்து 20% ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா 900ல இருந்து இந்த 1080 வந்து இன்க்ரீஸ் ஆனது
20% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம கொஸ்டின் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை எடுத்துலாம் ரைட்டா. இந்த இடத்துல என்ன 900 இருக்கு, இங்க வந்து 1080 இருக்கு, நடுவுல டிஃபரன்ஸ் எவ்வளோ 180 இருக்கு ரைட்டா. அப்ப இந்த 180 20% ஆஃப் வந்து 900 பாருங்களேன். எஸ் ஆமா, ஏன்னா 900 10% 90, 20% தான் வந்து 180. அப்ப கரெக்டா தான் இருக்கு. அதனால ஆன்சர் என்ன சொல்லலாம், ஏ தான் சொல்லலாம் ரைட்டா. இந்த ரெண்டு வேலை எந்த வே ஈஸியா இருக்கோ அந்த வே நம்ம எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் ஈஸியானதான். A dealer mark is good at 20% above the cost price and allow a discount of 15% on the market price. What is his gain or loss percentage அப்படின்னு சொல்றாங்களே. இதுல என்னன்னா, நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸுக்கு மேலதான் ஒரு 20% வந்து அவரோட விலையா வச்சிருக்காரு. இதுல 3 இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்னன்னா ப்ரொடியூஸ் பண்றவங்க போது அவங்க வைக்கிற காசு தான் வந்து காஸ்ட் பிரைஸ். இப்போ மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட்ல எல்லாருமே விற்கிற பிரைஸ் தான் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செல்லிங் பிரைஸ் சொல்றேன்னா, அந்த கடைக்காரரு அவர் கடைக்கு நிறைய பேர் வந்து கஸ்டமர் வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் சொல்லலாம். இல்ல அவர் நினைச்சபடி விற்கிறனா அதுதான் என்ன செல்லிங் பிரைஸ். இந்த 3 டிஃபரன்ஸ் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப இந்த கொஸ்டினை எப்படி பார்க்கலாம்னா, அவர் நார்மலா வந்து காஸ்ட் பிரைஸ் நான் காஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணிக்கலாம்னா 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, காஸ்ட் பிரைஸுக்கு மேல அவர் 20% தான் வந்து அபோவ் வைக்கிறாரு. அப்ப இந்த 100ல 20% பார்த்தோம்னா எவ்வளவு வரும், 20% காஸ்ட் பிரைஸ்னா 20 ரூபா வரும். அப்ப 120 ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா மார்க்கெட் பிரைஸா அவர் வச்சிருக்காரு. ஸோ மார்க்கெட் பிரைஸா அவர் வச்சிருக்கு. இப்ப இந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து அவர் எவ்வளவு கொடுத்தா 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. இப்ப 120 ரூபால என்ன பண்ணுவேன், 15% டிஸ்கவுண்ட் பார்ப்பேன். 120ல 15% எப்படி பார்க்கலாம், நம்மளுக்கு தெரியும் 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும் 12 அப்படின்னு வரும். அடுத்து வந்து என்னன்னா நம்மளுக்கு 5%, அதாவது இந்த 10ல பாதி தான் வந்து 5%. அப்ப என்ன ஒரு 6 வரும். அப்ப மீன்ஸ் என்ன 15% அப்படின்னா 18 அப்படின்னு வருது. இந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட்னால நான் 120ல இருந்து இந்த 18 கழிப்பேன். 120ல 18 கழிச்சோம் அப்படின்னா 102 அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன மீன் பண்ற அப்படின்னா, இதுதான் அவரோட என்ன பிரைஸா இருக்கும் அப்படின்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து அவர் என்னன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப இங்க இடத்துல காஸ்ட் பிரைஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருந்தது, 100 ரூபாய் இருந்தது. இப்ப அவருக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வச்சிருக்காரு, 102 ரூபா வச்சிருக்காரு. எப்படி வச்சாலும் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 ரூபா வந்து கூட ப்ராஃபிட்டா தான் வருது. அந்த 2 ரூபா வாட் பர்சன்டேஜ் 100னா 2% வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா 2% தான் இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். இதுல இருந்து 2% என்ன பண்றாருன்னா கெயின் பண்ணுவார். அதனால ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆர் லெண்ட் சம் மணி டு எஸ் on which S pay 17,000 more to R. S lend the same money to D on which T pays 8.5% more to S. What would be the minimum amount that S must to borrow so that he does not incur any losses in the process அப்படின்னு இருக்கலாம். இதுல ஒண்ணும் கிடையாது. இப்ப ஆறு ஒருத்தர் அப்படி இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, மணியை வந்து லென் பண்றாரு. யாருக்கு லென் பண்றாரு, எஸ்க்கு லென் பண்றாரு. இந்த லென் பண்றது நம்மளுக்கு எவ்வளவு தெரியாது, அதனால இவன் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இவர் லென் பண்ணும்போது என்னன்னா எஸ் வந்து நான் பே பண்ணணும்ல, எஸ் பேஸ் 17,000 மோர் டு வந்து ஆர். வேணா இந்த எஸ் மறுபடியும் இவருக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாரு, 17,000 மோர், 17,000 அதோட சேர்த்து எக்ஸ், ஏன்னா கொடுத்த காசையும் கொடுத்து அதோட சேர்த்து 17,000 கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எஸ் லென்ஸ் சேம் அமௌண்ட் டு டி. அப்ப அந்த எஸ் என்ன பண்றேன்னா சேம் அமௌண்ட் யார்கிட்ட கொடுக்குறேன்னா டீட்ட வந்து கொடுக்குறாரு. விச் டி பேஸ் வந்து 8.5% மோர் டு எஸ். இப்ப இந்த டி வந்து திரும்பி கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்குறாரு, 8.5% மோர் வந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் கொடுத்த எக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன கொடுப்பாரு, 8.5% மோர் டு எஸ். வாட் வுட் பி த மினிமம் அமௌண்ட் தட் எஸ் மஸ்ட் borrow so that he does not incur any loss in the process சொல்றாங்களா. அப்ப என்ன இந்த எஸ் தான் சொல்றாங்க. இந்த இடத்துல எஸ் வந்து என்னன்னா எவ்வளவு வந்து borrow பண்ணணும், அப்படி borrow பண்ணும்போது இவருக்கு எந்த ஒரு லாஸ்மே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன மீனிங்னா எஸ் வந்து யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, ஆறுகிட்ட கடன் வாங்கியிருக்காரு. ஆறுகிட்ட எவ்வளவுனா எக்ஸ வாங்கி 17,000 கூட கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல வந்து என்ன எஸ் டீட்ட வந்து எக்ஸ கொடுத்து மறுபடியும் வந்து 8.5% வந்து வாங்கியிருக்காரு. இந்த இடத்துல என்னன்னா இந்த 8.5% இந்த 17,000 வந்துன்னா அவருக்கு ஈக்குவலண்ட் ஆயிருச்சுன்னா இவருக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த 17,000 இந்த 8.5% நீங்க நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஸோட வேலை என்னன்னா ஜஸ்ட் மிடில் மேனா மட்டும்தான் இருப்பாரு. மிடில் மேன் மீன் என்ன சொல்றேன், ஆறு கொடுக்குற காசை வந்து ஏடிட்ட கொடுக்குறாரு, அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து என்னன்னா ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்றாரு, வேற எதுவுமே பண்ணலாம். பட் இந்த 17,000 இந்த 8.5% இருக்கிறனால தான் அவருக்கு லாஸ் வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான், எந்த ஒரு லாஸுமே அவருக்கு வந்து வரப்போறது இல்லை. இந்த இடத்துல என்ன மீன் பண்றேன், இந்த 8.5% வந்து என்னன்னா 17,000 அப்படின்னு இருந்துச்சு. 8.5% 17,000 வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து லாஸே ஆகாது. அது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு அவர் பவர் பண்ணும். அப்ப 8.5% வந்து 17,000 மொத்தம் 100% எவ்வளவு வந்து borrow பண்ணிருப்பாரு. 8.5% 17,000 100% என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வரும். இந்த இடத்துல எழுதலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், இந்த இடத்துல வந்து 17,000 அப்படின்னு இருக்கும். கிராஸ் இன்ட்டு இந்த இடத்துல 100 வரும்.
கீழே வந்து என்னன்னா 8.5 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கீழே 8.5 இருக்குல்ல, அதனால என்ன பண்ணலாம், இந்த சைடு மறுபடியும் மேலேயும் கீழே வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணலாம். மேலே பண்ண நேரம் 3 ஜீரோ இருக்கு, அடுத்து வந்து ஒரு 3 ஜீரோ வரும், கீழே வந்து என்ன இருக்குன்னா 85 அப்படின்னு வரும். இந்த 85 17,000 பாருங்க, அதாவது 85ஓட 2 தான் வந்து என்னன்னா 85 into 2 170 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன இந்த இடத்துல 2 அப்படின்னு வச்சுக்கிறோம், மிச்சம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா 3 ஜீரோ 2 ஜீரோ இருக்கு, அப்ப 3 ஜீரோ வரும், இன்னொரு வந்து 2 ஜீரோ. அப்ப என்ன மீன்ஸ் 2 லேக் வரும். இந்த 2 லேக் வந்து அவர் 100% அவர் பவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8% யாரு கொடுத்தலாம், 17,000 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் மிச்சம் எல்லாமே ஒரு மிடில் மேனா தான் இருக்க போறாரு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எவ்வளவு பவர் பண்ணணும், 2 லேக் வந்து பவர் பண்ணுது. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The cost price and selling price of the rice are the same. Due to faulty weighting machine, the seller earn a profit of வந்து 15%. If X is the cost price of 1000 gram rice and the machine is changed which shows 1000 gram instead of வந்து 950 gram, what should be the selling price now to get the same percentage of profit அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் பார்க்க லென்த்தியா இருக்கும், பட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலா வந்து என்னன்னா ரைஸ் இருந்திருக்கு, அதோட காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் சேம் அப்படின்னு சொல்றாங்க. மிஷின் வந்து ஃபால்ட்னால செல்லர் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னா 15% வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாராம். இப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1000 கிராம் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் அப்படின்னு வந்து மீன் பண்ணிட்டு, இதுல என்னன்னா மிஷின் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா 1000 கிராமா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் அவர் வாங்குறது எவ்வளவு வாங்கியிருக்காரு, 950 கிராம் தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா வாட் ஷுட் பி த செல்லிங் பிரைஸ் நவ் டு கெட் த சேமான வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த இடத்துல என்னன்னா 1000 கிராம் வந்து என்னன்னா எடுத்துக்கிறேன். ஸோ 1000 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட விலை என்னன்னா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 950 கிராம் தான் அவர் எந்த வித்திருக்கணும். 950 கிராம் வந்து வித்துருந்தா இதோட வந்து பிரைஸ் எவ்வளவு இருக்கும், இந்த இடத்துல வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப கிராஸ் மல்டிப்ளை இந்த வந்து ஜஸ்ட் ஒய்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒய்னு வச்சா என்ன வரும், இந்த 950 இன்ட்டு வந்து எக்ஸ் கீழே வந்துனா 1000 அப்படின்னு வரும். ஸோ இதில் அடிச்சா என்ன, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாயிரும். இப்ப 95 எக்ஸ் பை வந்து 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒய் என்ன அப்படின்னா இந்த 950 கிராமோட வந்து காஸ்ட் பிரைஸ், இதுதான் வந்து என்னன்னா அவரோட இனிஷியலா பிரைஸா இருந்திருக்கும். பட் இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த 950 கிராம வந்து 1000 கிராம வித்ததுனால அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு, 15% ப்ராஃபிட் வந்துச்சு. இவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அது தெரிஞ்சு போச்சு, அது வந்து 1000 கிராம் கிடையாது, 950 கிராம் தான். ஆனா நீ வித்ததை வந்து ப்ராஃபிட்ல விகி, அதே 15% ப்ராஃபிட்ல விகின்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன சொல்லணும், இந்த 950 வந்து அதாவது 95 எக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15% ப்ராஃபிட் அப்படின்னா எவ்வளவு வரும், 115%. ஏன்னா ப்ராஃபிட் தானே சொல்றாங்க. 100% வந்து காஸ்டா இருக்கும், அதுல வந்து ப்ராஃபிட் பார்க்கணும். 115% ஆஃப் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா 95 பை வந்து 100 அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த ஒய் வந்து 950 கிராமோட வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸா இருந்தனால. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், 115 அப்படின்னு வந்து வரும், 115 பை வந்து 100 இன்ட்டு வந்து என்ன வரும், 95 எக்ஸ் இன்ட்டு வந்து 100 கீழே வந்து 100 வரும். இப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை, அதாவது 115 இன்ட்டு 95 நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 1000, அதாவது 10,925 ஆல்ரெடி நான் மல்டிப்ளை பண்ணிட்டு அதனால சொல்றேன். எக்ஸ் கீழே வந்து என்ன 10,000 அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம 4 சாணம் வந்து புள்ளி வைக்க வேண்டியதான். அப்போ 1.0925 எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இதுதான் இவரோட வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸா இருந்திருக்கும். ஏன்னா அவரோடதுக்கு வந்து என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே ப்ராஃபிட்ல அவங்க விற்கணும்னு சொல்றதுனால இதுதான் வருது. ஆன்சர் என்னன்னா சி தான் வரும். ஏன்னா 1.0925 எக்ஸா வந்து அவரோட செல்லிங் பிரைஸா இருந்திருக்கும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. A dishonest shopkeeper sells millet at 20 per kg, which he has bought at 16 per kg, and he is giving 800 gram instead of 1000 gram. Find his actual profit percentage அப்படின்னு சொல்றாங்களே. நம்ம இதே மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேட்டர்ன் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து என்னன்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கிறாங்க. இது ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்போதும் கேட்கிற ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின். இந்த மாதிரி வந்தாவே நம்மளுக்கு சேம் பேட்டர்ன்ல வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கொடுத்ததை வந்து எழுதலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கேஜி வந்து அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருன்னா 16 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு. 16 ரூபாய்க்கு வாங்கினா சொல்லுவோம், இதுதான் காஸ்ட் பிரைஸ். அவர் எவ்வளவுக்கு விற்கிறாருன்னா 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதே ஒரு கேஜியை என்ன பண்றாரு, இவர் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப 20 ரூபாய்க்கு வித்தா என்ன சொல்லுவோம், இது வந்து செல்லிங் பிரைஸ். இந்த இடத்துல நார்மலா அவர் 16 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு வித்தாவே அவர் 4 ரூபா வந்து கண்டிப்பா ப்ராஃபிட். பட் இந்த இடத்துல என்னன்னா அந்த 4 ரூபா அவருக்கு பத்தல. ரொம்ப பேராசைப்பட்டு என்ன பண்றேன்னா இதுக்கு மேலே எனக்கு அதிகமா வேணும்னு சொல்லி அவர் அந்த 1000 கிராம், அதாவது இந்த ஒரு கேஜி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கேஜினா எவ்வளவு 1000 கிராம் வந்து இருக்கும். அந்த 1000 கிராமுக்கு பதில் அவர் என்ன பண்றாரு, 800 கிராம மட்டும்தான் வந்து வைக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல 200 கிராம என்ன பண்ணிட்டாருன்னா அதை ஒரு ஆட்டையை போட்டு வேற இடத்துல வந்து விற்கிறார். ரைட்டா? அப்ப அந்த 200 கிராம் அவர் கண்டிப்பா வந்து என்னன்னா அடுத்த இடத்துல விற்கும்போது அதுவும் அவருக்கு வந்து என்ன ப்ராஃபிட்டா தான் கொடுக்கும். இப்ப நம்மளுக்கு தெரியும் 1000 கிராமோட விலை வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 ரூபா அப்படின்னு வந்து வாங்கினாரு. இப்ப 1000 கிராம் வந்து 16 ரூபானா 200 கிராம் வந்து எவ்வளவு இருக்கும், 200 கிராம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து எக்ஸ்னு வைக்கலாம். எக்ஸை வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்ப இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வந்து என்ன வரும், எக்ஸ் இருக்கட்டும், இந்த இடத்துல 16 இருக்கு,
மேல வந்து 200ன்னு வரும், கீழே வந்து என்னன்னா 1000 அப்படின்னு வரும் ரைட்டா. இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ அடியா, இந்த 2க்கு இந்த 5ன்னு வரும். அப்ப என்ன இருக்கு 16/5 அப்படின்னு இருக்கு. இதை அடிச்சுனா ஈரஞ்சா வந்து 3 5 மிச்சம் 1 10 ஈரஞ்சா 10 அப்ப 3.2. இப்போ 200 கிராமோட விலை வந்துன்னா 3.2. இந்த 3.2 ரூபி வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து அவருக்கு ப்ராஃபிட். பட் என்னன்னா இப்ப அந்த 1000 கிராம் இருந்து பாத்தீங்கன்னா அவர் 1000 கிராம் விற்கல, அது எவ்வளவு 800 கிராம் தான் வந்து வித்திருக்காரு. அப்ப என்ன மீன்ஸ் 1000 கிராம் 16 ரூபா இருந்தது, 200 கிராம் வந்து அவர் எடுத்தது 200 கிராம் எவ்வளவு அப்படின்னா 3.2. அந்த 3.2 கழிச்சாதான் நம்மளுக்கு என்னன்னா 800 கிராம் வரும். அப்ப 14ல 3.2 நம்ம கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா 12 வந்துன்னா 8 அப்படின்னு ஒரு ரேட்டம். இப்ப அந்த 800 கிராம் வந்து 12.8. இந்த 12.8 தான் இப்ப என்னன்னா அதோட காஸ்ட் பிரைஸா இருக்கும். செல்லிங் பிரைஸ் எனக்கு சேமா தான் இருக்க போது. அவர் என்ன கண்டிப்பா வந்து அது 20 ரூபாய்க்கு தான் வித்திருக்க போறாரு. ஏன்னா அது நிறைய பேர் தெரியாதனால அவர் ஜஸ்ட் இதுக்குள்ள தானே மாத்துறாரு, கிராம்ல தானே மாத்துறாரு, விலையை மாத்த மாட்டாரு. அதனால இங்க என்ன பண்ணிடுவாரு, இதை வந்து 20 ரூபாய்க்கு தான் வித்திருப்பாரு. உங்களுக்கு கேள்வி வந்துன்னா ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட்ல பர்சன்டேஜ் வந்துன்னா கேட்டாவே என்ன சொல்லுவோம், உங்களுக்கான ஃபார்முலா இருக்கு. அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு வந்து 100 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா, காஸ்ட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 12.8, கீழே வந்து 12.8 இன்ட்டு வந்து 100 வரும். இந்த 20ல 12.8 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ 7 வந்துன்னா 2 வரும். 7.2 இந்த 100 இருக்கு அப்படின்னா என்ன வரும், கீழே வந்து 12.8 இருக்கு, இந்த இடத்துல 100 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மேல இது பண்ணோம்னா 720 அப்படின்னு வரும், கீழே 12.8. இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு வரும் 56.25 அப்படின்னு வரும். பர்சன்டேஜ். இப்போ இந்த இடத்துல என்ன ஆக்சுவலான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவருக்கு எவ்வளவு வருதுன்னா 56.25. ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. இதுல ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டாவே என்ன நார்மலா இனிஷியலா இருந்த காஸ்ட் பிரைஸ் போக நியூவான ஒரு காஸ்ட் பிரைஸ் வரும். அந்த காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும், நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது கொஞ்சம் ஈஸி தான். மோனா பர்ச்சேஸ் 2 செட் ஆஃப் ஜுவல்லரி ஃபார் 4,000 each. He sold these set of jewelry, gaining 8% on the one, losing 6% on the other. Calculate her total loss or gain in this whole transaction சொல்றாங்களே. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன்னா 4000 ரூபாய் வந்து என்னன்னா ரெண்டு இதுக்கு வந்து என்னன்னா 2 ஜுவல்லரி வாங்கியிருக்காங்க. ஒரு ஜுவல்லரியோட விலை வந்து 4000 தான், இன்னொரு ஜுவல்லரியோட விலை வந்து 4000. ஸோ அதனால ரெண்டு இது வந்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல 4000, இந்த இடத்துல 4000. ஒண்ணுல வந்து என்ன 8% கெயின் ஆகுது. அப்ப 8% எப்படி கண்டுபிடிப்போம், நம்மளுக்கு தெரியும் 1% வந்து என்னன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, அது வந்து 1%. அப்ப 40 ரூபா. 8% என்ன டைரக்டா வந்து 8ஆல மல்டிப்ளை வேணும். அப்ப 8 × 4 போனோம் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வரும் 320 வரும் ரைட்டா. அப்ப 320 ரூபான்னு வரும். 4000த்துல நான் என்ன பண்ண 320 ரூபா கூட்டுவேன், ஏன்னா கெயின் அப்படின்னு சொல்றாங்க. 4000 பிளஸ் வந்து என்ன 320. அப்ப 4320 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க வந்து செல் பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து 4000 இருக்கு. இதுல இன்னொருத்தவங்க என்னன்னா லாஸ் ஆகுது, 6% வந்து லாஸ் ஆகுது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், அதேதான் 1% வந்து என்னன்னா 40 ரூபா அப்படின்னா என்ன 6ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அது 6%. அப்ப 6 நாங்க என்ன வரும் 24 வரும், 240. இந்த இடத்துல 4000 240 நான் கழிப்பேன், ஏன்னா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. 4000த்துல 240 போச்சுன்னா 3760 வரும். நம்ம வாங்கினது அதாவது இது ரெண்டுமே வந்து என்ன உங்க காஸ்ட் பிரைஸ் வந்து 4000 4000 8000. இந்த 8000 தான் என்ன பண்ணிருக்காங்க அவங்க செலவு பண்ணது, அதனால அது காஸ்ட் பிரைஸ் வச்சுக்கணும். இப்ப செல் பிரைஸ் அதாவது செல்லிங் பிரைஸ் இங்க ஒரு 4320, இங்க ஒரு 3720, ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8080 அப்படின்னு வரும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சோல்ட் பண்ண பிரைஸ். இப்ப மொத்தமா செலவு பண்ணது வந்து 8000, அவங்க செல் பண்ணது என்ன 8080. இந்த இடத்துல 80 ரூபா அவங்களுக்கு வந்து என்ன ப்ராஃபிட்ல, அந்த 80 ரூபா தான் வந்து அது கெயின் ஆகுது. அதனால ஆன்சர் என்ன வரும் பி தான் வரும் ரைட்டா. ஜஸ்ட் பேசிக்ஸ் தான், ரெண்டும் டிஃபரன்ஸ் பார்த்து எது கெயின் பண்றாங்க எது லாஸ் பண்றாங்க போதாவே டைரக்டா ஆன்சர் வந்துடும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் ஈஸியானதான். The market price of an article is 40% above its cost price. If its selling price is 73.5% of the market price, then percentage profit is அப்படின்னு கேட்குறாங்களே. இதுல ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் தெரியல, அதனால என்ன பண்ணிக்கிறோம் 100 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதுல என்ன காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அபோவ் 40% தான் அதுதான் மார்க்கெட் பிரைஸ் தான். அப்ப மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு வரும், நான் வந்து 100 வந்து காஸ்ட் பிரைஸ் தான், அதுல 40% அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளவு 40 வரும். அப்ப 140 தான் நம்மளுக்கு என்ன மார்க்கெட் பிரைஸா இருக்கும். இந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 73.5% தான் என்ன இருக்குன்னா செல்லிங் பிரைஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் 73.5% ஆஃப் வந்து 140 கண்டுபிடிச்சுன்னா அதுதான் வந்து ஆன்சரா வரப்போகுது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், 73.5 டிவைடட் பை 100 இன்ட்டு 140 போட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். இது இல்லாம வேற எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம், இப்போ 140க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் 73.5% கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் 50% என்ன சொல்லுவோம் 140ல பாதி, அப்ப 70 அப்படின்னு வரும். இன்னொரு 23.5 கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்னன்னா 1% வேல்யூ வந்து 2 ஸ்தான புள்ளி சொல்லியிருப்போம், அப்போ 1.4. இப்ப 20% என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல 20ஆல வந்து என்னன்னா மல்டிப்ளை 20 × 1.4 போடும்.
20 into 1.4 போட்டா 28 அப்படின்னு ஒரு ரேட்டா இந்த 20% கண்டுபிடிக்கும். அடுத்து 3% எப்படி கண்டுபிடிக்கும்? 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1.4 இன்ட்டு வந்து 3 போட்டோம் அப்படின்னா அதுதான் 3%. 3 பாயிண்ட் 4.2 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் வந்து பாயிண்ட், அதாவது 1%ல பாதி எவ்வளவுனா 0.7 வரும். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தா 73 பாயிண்ட் வந்து 5% வரும். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 110, அதாவது 102.9 அப்படின்னு வரும். ஆல்ரெடி நான் கூட்டிட்டேன், அதனால சொல்றேன். ஏன் இதை இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, ஏதை நீங்க மாதிரி அடிச்சீங்கன்னா ரொம்ப குழப்பமா இருந்துச்சா இந்த மாதிரி கூட வந்துன்னா ஜஸ்ட் 1% அதோட வந்து மல்டிப்ளை பண்ணா இது வந்து மைண்ட் கணக்குல கூட நம்மளால ஈஸியா போட முடியும். ரைட்டா? இப்ப என்னன்னா 73.5% வேல்யூ வந்து என்னன்னா 1.29. இதுதான் என்ன அப்படின்னா செல்லிங் பிரைஸ். நம்மளோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 100 ரூபா இருந்தது. ஆனா நம்ம எவ்வளவுக்கு வித்திருக்கோம்? 102.9. அப்ப 2.9% நம்மளுக்கு என்னன்னா கெயின். அப்ப ஆன்சர் என்ன? 2.9 ஏ தான் ஆன்சர் இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். ராம் பாட் அ செல்போன் and paid 30% less than its original price ன்னு சொல்றாங்களே. He sold it at 15% profit on the price he has paid. The percentage of the profit earned by the RAM on the original price அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வந்து அவர் ஏர்ன் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு முதல்ல ஒரிஜினல் பிரைஸோட விலை வந்து எவ்வளவுன்னு தெரியாது. அதை என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரிஜினல் பிரைஸோட விலை வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கணும். ஏன்னா அதுல இருந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 30% வந்துன்னா அவர் கம்மியா கொடுத்துருக்காரு. அப்போ ஒரிஜினல் பிரைஸ் நான் 100 ரூபான்னு வச்சுக்கேன். இந்த 100 ரூபால 30% நான் கழிச்சிடறேன். லெஸ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 30 ரூபா கழிப்போம். 30 ரூபா கழிச்சுனா 70 ரூபா இருக்கும். இந்த 70 ரூபா தான் என்னன்னா ராம் வந்து அவர் பெய்ட் பண்ணது. இதை வாங்கி அவர் எவ்வளவுனா 50% ப்ராஃபிட்ல வித்திருக்காரு. அப்ப 70 ரூபால என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து 50% வந்து ப்ராஃபிட் பார்ப்போம். 70ல 50 பார்க்க வேணும். 70ல பாதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 35 அப்படின்னு ஒரு ரைட்டா. அப்ப என்னன்னா 70 பிளஸ் வந்துன்னா 35 ஆட் பண்ணும். ஸோ 70ஓட 35 ஆட் பண்ணா 105ன்னு வரும். இங்க பாருங்களேன், நார்மலா ஒரிஜினல் பிரைஸ் வந்து 100, இவர் வித்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 105. அப்ப அவருக்கு எவ்வளவு சேவ் ஆயிருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னா அந்த 5 ரூபா வந்து இதாயிருக்குல்ல. இந்த 5 ரூபா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து காஸ்ட் பிரைஸ் பார்ப்போம். இந்த 5 ரூபா என்ன அப்படின்னு பார்த்தா 100ல வந்து வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். அப்ப வாட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100ல 5 ரூபா பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 5%. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏன்னா அவருக்கு 5% வந்துன்னா ப்ராஃபிட்டா தான் வரும் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The cost price of milk has increased to 62 from வந்து 60. The milkman sold milk at 10% profit yearly. What is his profit percentage now if he sells milk at the same rate அப்படின்னு சொல்றாங்களே. முதல்ல கொடுத்தது வந்து எழுதிக்கலாம். அதாவது மில்க்மேன் வந்து ஒருத்தர் இருக்காரு. முதல்ல வந்து ஒரு ஹோல்சேலா போய் ஒரு இடத்துல வாங்கிட்டு வர்றாரு. அது எவ்வளவு இருக்குன்னா 60 ரூபா இருக்குன்னு சொல்றாரு. அந்த 60 ரூபா இருக்கிறத எவ்வளவுக்கு வந்து விற்கிறாங்க? 10% ப்ராஃபிட்டா ஏரியா வித்திருக்காரு. அப்ப 10% 60 ரூபானா என்ன வரும்? 6 ரூபா வரும். அப்ப அவர் 66 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ரைட்டா? இப்ப அந்த 60 ரூபா விலை பொருள் என்னன்னா 62 ரூபா மாறிடுச்சு. இப்ப அவர் எவ்வளவுக்கு விற்கணும்னா சேம் ரேட்டு தான் விற்கணும் அப்படின்னு நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துறோம். சேம் ரேட்னா என்ன? ஆல்ரெடி 66 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்ப இப்ப என்னன்னா 66 ரூபாய் தான் வித்தணும். 62 ரூபாயில 66 ரூபாய்க்கு விற்கிறானா இவருக்கு வந்து 4 ரூபா வந்து என்னன்னா ஒரு ப்ராஃபிட்டா வரும். இந்த 4 ரூபா தான் என்னன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து என்னன்னா 62ல பார்த்தா அதுதான் ஆன்சர். இது எப்படி பார்க்கலாம்? 4/62 இன்ட்டு 100 அப்படின்னு வந்து போடலாம். இந்த இடத்துல என்ன வரும்? 400 டிவைட் பை வந்து 62 போலாம். ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6.45 அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 6.45 ஆன்சர் சி வரும். ஸோ இப்படி பண்ணலாம். இல்ல நம்ம ஃபார்முலாவை கூட அப்ளை பண்ணலாம். ப்ராஃபிட்டுக்கான பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் வந்து காஸ்ட் பிரைஸ் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு வந்து 100 போறோம். இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? இந்த இடத்துல 66 தான் செல்லிங் பிரைஸ். அப்ப 66, காஸ்ட் பிரைஸ் 62, கீழே காஸ்ட் பிரைஸ் 62 இன்ட்டு 100. இந்த இடத்துல என்ன வரும்? 4 வந்து 62 இன்ட்டு வந்து 100 தான் வரும். ஸோ சேம் தான் வருது பாருங்களேன். ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துலயும் வந்து என்ன 4/62 இன்ட்டு 100, இங்கேயும் 4/62. அதனால டேரக்டா இப்படி கூட போட்டுக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். A piece of land was sold to a person through a two middlemen, each gaining வந்து 25%. If the person purchased the land for 6,25,000, the original cost of the land தான் கேட்டிருக்கேன். இது ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பிரைஸ் இருந்திருக்கு. அந்த பிரைஸ் நம்மளுக்கு தெரியாது. அதை நான் எக்ஸ் வச்சுக்கலாம். எக்ஸ்னு வந்ததுக்கு அப்புறம் 2 பேர்கிட்ட கை மாறுது. ஒருத்தவங்க கை மாறும் போது அவருக்கு 20% ப்ராஃபிட் வருது. அப்ப 25% வந்துன்னா ப்ராஃபிட் அப்படின்னு எழுதிக்கிறேன். அகைன் அதுல இருந்து இன்னொருத்தவங்க கை மாறும்போது அவருக்கு என்னன்னா 25% வந்துன்னா ப்ராஃபிட் வருது. இப்படி வரும்போது லாஸ்ட் எண்ட்ல அவருக்கு எவ்வளவு விற்கிறாங்க அப்படின்னா 6,25,000க்கு அந்த லேண்ட் வந்து செல் ஆயிருக்கு. அப்ப என்னன்னா இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கலாம். அப்ப எக்ஸ் இன்ட்டு 25% ப்ராஃபிட் அப்படின்னா என்ன வரும்? 25 வந்துன்னா 100 அப்படின்னு வந்து போகலாம். 25/100 மீன்ஸ் வந்து 25% ப்ராஃபிட். அது இங்கே 25% ப்ராஃபிட்னா 25 வந்துன்னா 100 அப்படின்னு போடும். ஈக்குவல் டு வந்து 6 lakh வந்து 25,000 வரும். இது நம்ம அடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் வந்து ஒரு சைடு இருக்கட்டும், ஒரு சைடு எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். அதாவது 6,25,000 இருந்துட்டு
இந்த சைடு வந்து 100 வந்துச்சுன்னா எவ்வளோ 100 இன்ட்டு 100 கீழே வந்து என்ன வரும் 25 25 வரும். 25 இன்ட்டு 25 அப்படின்னு வரும். இந்த 25 அடிச்சுன்னா இந்த இடத்துல 4 வரும். இந்த 25 அடிச்சு அப்படின்னா இந்த இடத்துல 4 வரும். இப்போ 6,25,000 வந்துன்னா 16ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 4 லேக் வரும். இது என்ன ஜஸ்ட் நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டேன், டேரக்டா உங்களுக்கு சொல்றேன் ரைட்டா. இந்த இடத்துல ஆன்சர் என்ன 4 லேக். அப்போ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன பி தான் வரும் 4 லேக். தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, இந்த இடத்துல 2 மிடில் மேனுக்கு வந்துன்னா ஈச் கெய்னிங் 25%னா கண்டினியூவா உங்களுக்கு என்ன கெயின் ஆகுது ரைட்டா. இதுதான் தெரிஞ்சா போதும், இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி. இதோட என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டடா வந்துன்னா சிஜிஎல் 2023 என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.